ஓகே, ஃபோர்த் கொஷின். இந்த மாதிரி உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கிறப்போ சி ஹவ் ஐ லேர்ன் இட். ஓகேவா, நான் வந்து இதை பார்த்தே லேர்ன் பண்ணிருக்கேன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிரிட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, கிரிட் டாட் ரோ டெஃபினிஷன்ட்டு. ஸோ கிரிட்டு டாட்டு ரோன்னு அடித்தாவே வந்துடணும். ரோ டெஃபினிஷன் வந்துருச்சா? கிரிட் டாட் ரோ டெஃபினிஷன்ஸ்ன்னு போட்டுக்கிட்டாங்க. இதுலேயே ஸ்லாஷ் வந்துடும் ஆப்வியஸாக. அதுக்குள்ளே வந்து ரோ டெஃபினிஷன் ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஆட்டோன்னு ஒன்று, ஸ்டார்னு ஒன்று. ஸோ ரோ டெஃபினிஷன் இதுக்குள்ளே வந்து ஹைட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து ஆட்டோன்னு போட்டிருந்தாங்க, இது ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து இன்னொரு ரோ டெஃபினிஷன் போட்டுட்டு மறுபடியும் அதே ஹைட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. சத்தியமாக ஏன்னு தெரில. ஈக்குவல் டு ஸ்டார் போட்டிருக்கிறாங்க. லைக் ஐ சீரியஸ்லி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் இஸ், பட் இதுதான் உண்மையாகவே கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பண்ணிட்டு காலமுக்கும் இதே தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் காலமுக்கு 2 ஸ்டார்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்மளே பண்ண ட்ரை பண்ணுவோம். கிரிட்டு டாட்டு காலம் டெஃபினிஷன் வரணும். அப்படி உங்களாலே யோசிக்க முடியுது தானே? இதுக்குள்ள காலம் டெஃபினிஷன் அதே மாதிரி இன்னொரு காலம் டெஃபினிஷன் போட்டு ஹைட் போட்டு, ஆக்சுவலி அவங்க இது போடல, 2 ஸ்டார் தான் போட்டிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். ஈக்குவல் டு ஸ்டார் தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் போட்டு ரன் பண்ணி பார்ப்பேன் ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டு. அப்படி என்ன தான் வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறது தெரியும். இதை வெறும் எரர் மட்டும்தான் வருது கொடுத்தா. ஹைட் ப்ராப்பர்ட்டி நாட் ஃபவுண்ட் இன் காலமா? என்ன சொல்கிறீங்க இங்கே? வித் சாரி இதில் வந்து WID. ஸோ ரோனா ஹைட் இருக்குது, காலம்னா வித் இருக்குது. அந்த ரோ காலம்க்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. எல்லாம் போயிடுச்சு, which means it should deploy. ஒன்றுமே நடக்கலை. ஓகே, எனிவே இதுக்கு அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கும் 2 பட்டனும் வச்சுருக்காங்க. டெக்ஸ்ட் பிளாக் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இல்லை இதை வந்து கிரிட்டை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிரிட் ரோ கிரிட் காலம் இருக்குல்ல, அதோட எஃபெக்ட் அப்படின்னா இப்போ கீழே உள்ளே வச்சோம்னா தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே டெக்ஸ்ட்டில் வந்து ஹெட்டர்னு கொடுத்துக்கிட்டானுங்க. ஸோ அப்படின்னா ஹெட்டருங்கிறது அப்படியே அங்கே வரணும், அதுதான் அதோட அர்த்தம். எனிவே இதில் கிரிட் டாட் ரோ 0, grid dot column 0, grid dot column span equal to 2. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சிம்பிளாக புரிஞ்சிடும். பட்டனில் வந்து கண்டென்ட்டில் லெஃப்ட் கொடுத்துட்டாங்க, 1011. ஓகே, ஒன்று கிரிட் டாட் காலமில் 0 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா? பார்த்தா படிக்க முடியுதா உங்களால்? எல்லாத்தினாலையுமா? ரோ ஈக்குவல் டு 1. ஓகே, பார்த்துருவோமா? ஓகே, பாருங்கள், சம்திங் நடந்திருக்கு தெரியுதா? ஹெட்டர் இந்த மூலைக்கு போயிருக்கு,
இது இந்த இப்படி வந்திருக்கு, இது இப்படி வந்திருக்கு. ஸோ அந்த கிரிட்டுங்கிறது ஏதோ இந்த கிரிட்டாக பிரித்து எதையும் எங்கெங்கேயோ போய் வைக்கிற மாதிரி. இதை தாண்டி நமக்கு ஒன்றும் புரியலையா? இந்த பாயிண்ட்டில் ஓகே அவுட்புட் வந்துருச்சு சூப்பர்னு நெக்ஸ்ட்டுக்கு போகாதீங்க. ஒரு சிலர் அவுட்புட்டே பார்க்காம அடுத்தது டைப் பண்ணிட்டு போகிறீங்க. அதுவும் நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுகிற மாதிரி தான், புரியாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரிஞ்சு பண்ணணும். இன்னொன்று அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் போகிறதுல ஒரு பாயிண்ட்டும் இல்லை. இந்த அவுட்புட் ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு புரியலைன்னா ஒர்க் ஆன் இட் அகெயின். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணுவேன். இப்போ 1-0-1-1 கொடுத்தோமா, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா 1-0-0-1 கொடுப்பேன். ஓகேவா? அப்படின்னா 1னா என்ன, 0னா என்ன, இதோட அர்த்தமெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா இது மேலே வந்துருச்சா? ஓகே. ஸோ அப்போது இதை வச்சு நம்ம ஒரு ஐடியா முதல்ல முடிவு பண்ணுவோம் என்னன்ட்டு. ரோங்கிறது வந்து மேலே கீழே. ஓகேவா? ஸோ 0 1 2 3ன்னு ரோ இப்படி போகுது, காலம் 0 1 2 3ன்னு இப்படி போகுது. இப்போது காலம் ஸ்பேன்னா என்னென்னா மொத்த இதை எத்தனையாக பிரிக்கிறீங்க. காலம் ஸ்பேன் 2னா மொத்த இதை நீங்கள் 2ஆக பிரிச்சிருக்கீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஏதோ அர்த்தம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் வேணால் ஒன்று பண்ணி பார்ப்போம். இதை வந்து 3ன்னு போட்டுக்குவோம், இங்கேயும் 3 போட்டு இங்கேயும் 3 போட்டுக்குவோம். அப்போ 3ஆக பிரிச்சிடும். அப்போ 3ஆக பிரித்தா 0 1 பக்கத்தில் இருக்கும். கரெக்டாக? நமக்கு அப்போ பக்கத்தில் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்து என்ன, நமக்கு இப்படி தான் வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கொண்டாட வைக்க ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான் உங்களோட ரியல் லேர்னிங். இது ஆக்சுவலி பக்கத்தில் வரல, தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இன்னும் தூரமாக தள்ளி போயிருக்கு. ஸோ வி ஸ்டில் டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். நம்ம வேணால் ஒன்று பண்ணுவோம், இந்த 3 இங்கே 2னே வச்சுக்குவோம், இங்கே மட்டும் 3ன்னு வச்சு பார்ப்போம். பார்த்துட்டேன். என்ன ஸ்பீடாக இருக்கிறீங்க. ஐ ஆம் ஹாப்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் கவனிக்கிறப்போ. இப்போ அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எனிவே இப்போ வந்து நமக்கு என்ன தெரியுமா பிளானு, எல்லாத்தையும் கீழே கொண்டு வரணும். எதுவுமே இப்படி மேலே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் கீழே வரணும். அப்போ எல்லாம் கீழே வரணும்னா எல்லாத்தோட ரோ 1ன்னு மாற்றணும். கரெக்டாக? ரோ 1னா கீழே வந்துடுமா, ரோ 0னா மேலே. நீங்கள் வந்து ஒரு இன்விசிபிள் டேப்லர் காலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, எக்ஸல் ஷீட் இருக்கிற மாதிரி. அதில் தான் 0 1 வருது. இப்போ புரியுதா? அதில் தானே ரோ காலம் வரும். ஒரு இன்விசிபிளாக இருக்குது, அதானா எது எங்கே இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ ஒரு டிடெக்டிவ் மாதிரி நம்ம கிடைக்கிற க்ளூஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். இப்போ ஆனால் நம்ம வந்து 1 1 0 0ன்னு 2 வச்சுருக்கோம். டெக்ஸ்ட் இதையும் ஒரே இடத்துல வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரிய வரும். ரைட்டு கீழே வந்துருச்சு. ஓகே, ஆனால் ஹெட்டர் கீழே வரல, நம்ம 1ல் தானே வச்சுருக்கோம். புரியல. இல்லைடா, அது ஓகேடா, ஆனால் ரோ 1னாவே கீழே வரணும்ல. ரோனா கீழே வரது தானே. எனக்கு தெரிஞ்சு இதுவும் 1 0 இதுவும் 1 0ன்னு இருக்கிறனால அதுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல, இதை 0ன்னு போட்டுக்கலாம், இதை 1ன்னு போட்டுக்கலாம், இதை 2ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம இங்கே 3 கொடுத்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அதாவது எக்ஸலுக்குள்ளே ஒரே இடத்துக்குள்ளே நீங்கள் 2 வைக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண தானே செய்யும். அந்த பிரச்சனை தான் பண்ணுது. ஏதோ நடந்திருக்குது பார்த்தீங்களா? ஆனால் ஹெட்டர் மட்டும் கீழே வரவே இல்லை. ஏன் 2 ஒரே இடத்துக்கு போச்சு? 1 1 போட்டிருக்கோம், 1 2 போட்டிருக்கோம். மேபி காலம் ஸ்பேன் 2 கொடுத்து பார்க்கலாமா? ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குல்ல. இப்படி இது வரக்கூடாது, ஏன் வருதுன்ட்டு. அது இப்படி தான் வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் அப்படி தான் வருது. எது? இந்த காலம் ஸ்பேன் தானே சொல்கிறீங்க? 0 1 2 தானே. என்ன கொடுக்கலாம்? 3 கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 3 தானே வச்சே இருக்கோம், மேக்ஸிமமே 3ங்கிற மாதிரி வச்சுருக்கோம். சரி பார்ப்போம் ஈஸியாக என்ன நடக்குதுன்ட்டு. இல்லை, ஆக்சுவலி ஓவர்லேப் ஆகலை. ஓவர்லேப் ஆகிருந்துச்சுன்னா இது என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, நம்மளோட மொத்த சைஸை இதுவாக தான் எடுத்திருக்கு. நம்மளோட மொத்த சைஸை நம்ம முதல்ல மாற்றணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த பட்டன் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, தெரியுதா? இது வேறு, இது வேறு.
அப்போது நம்ம 2வே இங்கே கொடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா ஹைட்டு வித் ஸ்டார் இருக்குல்ல, இதை வந்து வெறும் ஆட்டோ மட்டுமே மாற்றி பார்ப்போம். ஆட்டோனா மேபி ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது அப்போ காலமே க்ரியேட் பண்ண வேணுங்க. ஸோ நம்ம சம்திங் ஸ்டார் கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஏன் கிரிட்டு கீழே வரலனே புரியல. நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம 2 மட்டும் வைக்கலாம். அப்போ 1 1 0 1 வரப்போ நம்ம கரெக்டாக வரணும். கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் பிளாக் மூவே ஆக மாட்டேங்குதுங்கிறதே எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. பாருங்கள், இது மட்டும் கீழே வர மாட்டேங்குது. பாருங்கள், என்ன கொடுத்தாலும் இது மேலே. மேபி காலமை மூவ் பண்ணால் கீழே வருமோ? இங்கடா போச்சு, இங்கே மூவ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா காலமை மூவ் பண்ணால் இங்கே தான் வந்துட்டு வரும். சைட் பை சைடு தான் போயிட்டுருக்கும். அதில் இப்போ எந்த டவுட்டுமே இல்லை. ரோவை மாற்றினா தான் கீழே வருது. இல்லை, ரோங்கிறது கீழே மேலே, காலம்ங்கிறது சைடு தான். மேபி எனக்கு தெரிஞ்சு ஓகே காட் இட். அப்போ ஏதோ ஒன்று 0 0 இருக்கணும்னு நினைக்கிறேன். 0 0 ஏதோ ஒன்று இருந்தால் மட்டும்தான் 1 எடுத்துக்கலாம். அது 1வே 0வை எடுத்துக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு ஃபேக் டெக்ஸ்ட் பிளாக் வச்சோம்னா போதும். ஒரு ஃபேக் டெக்ஸ்ட் பிளாக் இங்கே கொண்டாந்து வச்சு இதை 0 0ல் போட்டுட்டு இதை இப்போ 1 0ல் போட்டோம்னா இங்கே வந்து நம்ம வந்து எம்டி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஐ திங்க் நான் வைல் கெட்டுட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம கொடுத்துருக்கக்கூடாது, ஒரு தவறு செய்து விட்டோம். டோன்ட் வரி, தப்பாக வந்துச்சுன்னா மறுபடியும் மாற்றிக்கலாம். அதை தான் ஐ கெட் இட் என்ன நடந்திருக்குன்ட்டு. நம்ம இன்னொரு தடவை ரன் பண்ணால் ஐ திங்க் இப்போ ப்ராப்பராக வந்துடும் நினைக்கிறேன். இந்த கிரிட் டாட் காலம் ஸ்பேன்னு கொடுக்கறது வந்து எப்பயுமே 0th ரோவில் தான் இருக்கணும் போல இருக்குது. இல்லையே, ஆனால் இதுவும் கீழே இறங்க மாட்டேங்குதே. எனக்கு ஏன்னா பட்டன் ஏன் இவ்வளோ தூரம் இறங்குது, ஆனால் இது வந்து இவ்வளோ தான் இறங்குது. ஆக்சுவலி இறங்கியிருக்கு தெரியுது, அது அடுத்த ரோ வந்திருக்கு. ஆனால் இதே ரோவில் தான் இது இருக்கணும். இது ஏன் இவ்வளோ கீழே இறங்கியிருக்குன்னு தான் புரியல. ஸ்பேசிங், பேடிங் ஆர் காலம் ஸ்பேனை நம்ம தூக்கிவிட்டு பார்ப்போமா? என்ன பண்ணாலும் அதே தான் வருது. ஆமாம், எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து 0 0 எடுத்துக்கிச்சு. இது 1 0 எடுத்துருக்கு. ஓகே, நீ சொல்கிறதும் புரியுது. மேபி அது வந்து அப்படியே ஜஸ்ட்டு கீழே மட்டும் போய் உட்காந்துக்கிச்சுங்கிற. நான் வேணால் 0 0 கொடுத்து பார்க்கலாம். உன்னோட டவுட்டும் கிளியர் ஆயிரும். See, I know it is taking a while. ஆனால் இந்த 14 minutes தான் ரியல் லேர்னிங். லைக் இப்போது மிச்ச விங்கில் இருக்கிறவங்களும் இதை ஒரு சிலர் கவனிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் கவனிக்காமல் இருப்பீங்க. பட் மிச்ச விங்கில் இருக்கிறவங்களும் கவனிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சுட்ருக்கும். கரெக்டாக என்ன நடக்குதுன்ட்டு. லைக் எனக்கு உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்காது. எனக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த இட் இஸ் லைக் சீரியஸ்லி கிரேட். இப்போ மேலேயே வந்துருச்சு பார்த்தியா? ஸோ அப்படின்னா அது கீழே நெவுந்து தான் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா அது வந்து 1ங்கிற பொசிஷனை வேறே எடுத்திருக்கு. அப்போ மேபி நம்ம 1க்கு பதிலாக ஐ திங்க் நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இல்லை, வரல. என்ன நம்பர் கொடுத்தாலும் அது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் கீழே போய்க்குது. $30 கொடுத்து பார்த்துருவோமே. ஆசைப்பட்டேன், ஏன் செய்யாமல் இருக்கணும். டாட்டா காலமில் மாத்திரம் இந்த சைடு தான் வந்து போகுது. காலம் நம்ம ஆல்ரெடி மாற்றி பார்த்துட்டோம். காலமில் என்ன மாற்றினாலும் இப்படி தான் போகுது. ஓகே, ஒன்று புரிஞ்சிச்சா? ஐ காட் இட். என்னென்னா உங்களோட டெக்ஸ்ட் பிளாக் இருக்குல்ல, எப்போவுமே இதுக்கு லிசனே பண்ண மாட்டேங்குது. இந்த ரோ இருக்குல்ல,
அதை பொறுத்த வரைக்கும் ரோலை நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் ஒன்றுக்கு கீழே மட்டும் தான் போகுமே தவிர அதை தாண்டி எதுவும் வர மாட்டேங்குது. ஆனால் பட்டன் வந்து ரோக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் நம்ம வந்து இதை 2 பட்டனை வச்சு தான் ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து மல்டிபிள் பட்டன்ஸ் வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் பட்டன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சதுனால இது வந்து குழப்புது. ஸோ இப்போ நான் நிறைய பட்டன்ஸ் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கால்குலேட்டர் ஸ்க்ரீன் மாதிரி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை செய்ய ட்ரை பண்ணுவோமா? இப்போது என்ன பண்ணணும்னா 0 0ல் ஒரு பட்டனை வச்சுக்கலாம், 0 1ல் ஒரு பட்டனு, 1 0ல் ஒரு பட்டனு. அப்போ 0 0ல் ஒரு பட்டனு, 0 1ல் ஒரு பட்டனு, 1ல் 0ல் ஒரு பட்டன். ஸோ இங்கேன்னு வரணும். வருது பார்த்தீங்களா? வருதா? நம்ம நினச்ச மாதிரியே வருது தானே? ஸோ நம்ம இன்னும் நிறைய ஆட் பண்ணோம்னா போதும். நம்ம இன்னும் ஏகப்பட்ட பட்டன்ஸ் இப்போ வந்து சும்மா நம்ம 1 2 3 ஆட் பண்ணிட்டு வருவோம். நம்ம அப்படியே 4 5 6 7 கொண்டாந்துடலாமா? சாரி, இப்போ நமக்கு என்ன ஆகணும்? 4 5 6க்கு நமக்கு தேவை 4 5. ஸோ நம்ம பண்ண முதல் தப்பு என்னென்னா டெக்ஸ்ட் பிளாக்குங்கிறது வந்து வேறு ஒன்று, பட்டனுங்கிறது வேறு ஒன்று. இந்த ரெண்டையும் ஒன்றுக்குள்ளேயே கொண்டாந்ததுனால தான் அது இதாக இருக்குது. பட்டன்னா பட்டனை மட்டுமே வச்சு ஒர்க் பண்ணும், டெக்ஸ்ட் பிளாக்னா டெக்ஸ்ட் பிளாக்கை மட்டுமே வச்சு ஒர்க் பண்ணும். இப்போ 4 5 6ங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 1ல் 4 இருக்கணும், அதுக்கப்புறம் 2க்கு போயிடணும் கரெக்டாக, 2 0ல் அடுத்தது இருக்கணும். இல்லைடா 2 1டா. வந்துச்சு பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 இங்கேயே வந்திருக்கு. ஏன்னா நம்ம சைஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ சைஸை இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஐ திங்க் இட் வில் ஒர்க் அவுட்னு நினைக்கிறேன். ரோவோட மேக்ஸ் சைஸ் இருக்குல்ல, அப்போ இங்கே ஏதோ எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, ரிமூவ் பண்ணிக்கலாம். காலமோட சைஸ் 2 தான் சொல்லிட்டோம், ஆனால் ரோக்கு வந்து எவ்வளோ வேணாலும் போகலான்னு சொல்லியிருக்கோமே. ஒன் செகண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, வில் டூ ஒன் திங். இங்கே ஆட்டோ இல்லை இங்கே 3 ஸ்டார் கொடுத்து பார்ப்போமா? வந்துருச்சு பார்த்தீங்களா? இல்லை 1 2 தான் வந்திருக்கு. ஓகே ரைட். நம்ம இதுக்கு மேலே இதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம். இந்த வீடியோ நான் எப்படியே அப்லோட் பண்ணிடுறேன்.